கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1514 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, நீ தேவனுக்கு பயந்திரு. சொப்பனங்கள் மாயையாயிருப்பதைப் போலே அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாயிருக்கும். எல்லா சொப்பனங்களும் பலிப்பதில்லை. அது ஒரு மாயையாயிருப்பதைப் போல மனிதர்களுடைய சில வார்த்தைகள் அது கூட மாயையைப் போல இருக்கும், வியர்த்தமாய் இருக்கும். எனவே நீ தேவனுக்கு பயந்திரு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன்தான் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுடைய குடும்பம்தான் ஆசீர்வாதமுள்ள குடும்பமாக இருக்கும். எனவே கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் சத்துருக்களை, கன்னிகளை முறியடிக்கும். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடப்பானானால் வருகிற பிரச்சனைகளை கூட இந்த மனிதனால் எதிர்கொள்ள முடியும். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய கரத்திலே பார்த்து கொள்ளப்படும். யூதா ராஜாவாகிய ஆஷாவுக்கும் எத்தியோப்பிய ராஜாவுக்கும் யுத்தம் வந்த பொழுது ஆசா ராஜா இந்த யுத்தத்தை அப்படியே தேவனுக்கும் எத்தியோப்பிய ராஜாவுக்கும் நடக்கிற யுத்தமாக கருதி, கர்த்தாவே மனிதன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொல்லி ஜெபித்தான். தேவனுக்கு பயப்படுகிற மனிதனுக்கு, ராஜாவுக்கு தேவன் உதவி செய்வார். கொர்நேலியுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்து தான தர்மங்களை செய்து ஜெபத்தை ஏறெடுக்கிறவன். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதினாலே குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், தொழில் ஆசீர்வதிக்கப்படும். எலியா கர்த்தருக்கு பயந்து நடக்கிற காரணத்தினாலே, பயந்து நடந்த காரணத்தினாலே அவனுக்கு தேவையான உணவுகள் கூட கர்த்தரால் அனுப்பப்பட்டது. அந்நாள் கர்த்தருக்கு பயந்து நடந்த காரணத்தினாலே கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் அந்நாளுக்கு கொடுத்தார். எனவே கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதர்கள் அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் வேண்டுமா? உங்கள் தொழிலில் அற்புதம் வேண்டுமா? உங்கள் வேலை, உங்கள் வியாபாரத்தில் அற்புதம் வேண்டுமா? முதலாவது கர்த்தருக்கு பயந்து நடந்து பாருங்கள். ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவர்களின் வாழ்க்கையிலே தேவன் அற்புதம் செய்திருக்கிறேன். இந்த ஆண்டின் கடைசி மாதத்திலே நின்று கொண்டிருக்கிற யாவரும் அவர்களை நடத்தினது இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்து கொள்ளவும், புதிய ஆண்டிற்குள்ளே அவர்கள் நுழைவதற்கு இயேசு கிறிஸ்து உதவுவார் என்பதை நம்பவும் உள்ளங்களிலே ஏவி அருளும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தொழில், வியாபாரம், வேலை ஆசீர்வதிக்கப்படும். எனவே நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்க வேண்டும், வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் கன்னிகளை திரித்து ஓடச் செய்யும்.
சத்துருக்களை தெறித்து ஓடச் செய்யும். படுகுழிகள் பாதாளங்களில் இருந்து நம்மை தூக்கிவிடும். எனவே கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கையின் பிரயாசம் அவனால் அனுபவிக்க நேரிடும். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை கனம் பண்ணுவார். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.